இன்று நமது மோகன் டிவியில் யாரை பார்க்க போகிறோம்னா சோசியரை பார்க்க போகிறோம். என்னத்துக்காகனா விநாயகரை எப்படி வழிபடுவது, யாரெல்லாம் வழிபடலாம், எந்த ராசிக்காரவங்க எந்த கட்டத்தில் வழிபடலாம் என்று இன்றைக்கு சோசியர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். அனைவரும் வாருங்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இன்று எதுக்கு உங்கள்கிட்ட வந்திருக்கோம் அப்படின்னா, விநாயகரை எப்படி வழிபடலாம், எந்த ராசிக்காரங்க வழிபடலாம், எந்த டைமுங்க என்று கொஞ்சம் கருத்தை சொல்லுங்க ஐயா. சொல்லிடும். வணக்கம். நீ நம்மளை பார்க்க வந்திருக்காரு நம்ம எஸ்கே அஸ்ட்ராலஜி சேனலுக்கு எஸ் மோகன் டிவிலேருந்து வந்திருக்காங்க. இந்த மோகன் சேனல் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ அதில் இருக்கும். நிறைய சொல்லிட்டு வராங்க, நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி நம்மகிட்ட வந்திருக்காங்க. இன்னைக்கு ஐயாவோட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு பற்றி கேட்கலாம். விநாயகர் வழிபாடு நம்ம சொன்னோடனே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லணும், தமிழ்ல 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான புதலனை புத்தி வைத்து நாளும் போற்றேனே. இது வந்து பார்த்தா நம்ம தமிழ்ல வந்து விநாயகர் வழிபாடு பண்றோம் பார்த்தீங்களா, அதுல சொல்லக்கூடிய தமிழ்ல நம்ம விநாயகர் வழிபாடு பண்றோம். இதுல வந்து பார்த்தா விநாயகர்னு நம்ம எடுக்கும் போது பாத்தீங்கன்னா உலகத்தின் முதற் கடவுள் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து சிவன் பார்வதி அவங்க 2 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்வதி அம்மாவால உருவாக்கப்பட்டது வந்து விநாயகர்னு சொல்லுவோம். இந்த விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம எடுத்து பார்க்கும்போது நவ கிரக வரிசையில நம்ம கேதுவுக்கு சொல்லுவோம். ஏன்னா கேதுவுக்கும் இந்த விநாயகருக்கு என்ன தொடர்பு பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் சுய தலை கிடையாது. ஏன்னா உருவம் மாற்றப்பட்ட கடவுள்கள் வரிசையில நமக்கு வரக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த விநாயக பகவான். அதே மாதிரி நவ கிரகத்துல உருவம் மாற்றப்பட்ட கிரகங்களுக்குன்னு வழிபாடு பண்ணக்கூடியது பார்த்தா அந்த உருமாற்றப்பட்ட வழிபாடுதான் இருக்கணும். அப்பதான் கேது ஏத்துப்பார். அந்த கேதுவுக்கு இவர் வரும்போது பாத்தீங்கன்னா விநாயகரால மட்டும்தான் அந்த கேது அங்க பரிகாரம் பண்ண முடியும். அதுவும் விநாயகர் நம்ம எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவரை மோத ஹஸ்தகன், அது பாத்தீங்கன்னா கொழுக்கட்டைய பிரியர். விநாயகர் சிலை நம்ம பார்த்திருப்போம், நிறைய வச்சிருப்பாங்க. கையில பாத்தீங்கன்னா கொல்கட்டை வச்சிருப்பாரு. அந்த துதிக்க பார்த்தா கொல்கட்டை பக்கம் போயிட்டு. பிள்ளையார் சதுர்த்தி எடுத்து பாருங்க, கொல்கட்டை வச்சு நம்ம கும்பிடுவோம். ஆனா அப்படிப்பட்ட அந்த விநாயகருக்கு நீங்க எப்படி வழிபாடு பண்ணு கேட்கும் போது நம்ம சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா விநாயகர் வந்து கொல்கட்டை வச்சு அவர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, நீங்க என்ன வேண்டுதலும் எனக்கு செஞ்சு கொடு விநாயகா, நான் உனக்கு கொல்கட்டை வச்சு நான் நிவேத்தியம் பண்றேன்னு கேளுங்க. நீங்க சொல்லக்கூடியது அப்படியே நடக்கும். வேண்டக்கூடிய கண்டிப்பா நடக்குங்கிறது சாஸ்திரம் மட்டுமல்ல, நான் நிறைய பேருக்கு வந்து திருமண தடைக்கே நான் பரிகாரம் சொல்லியிருக்கேன். சொல்லி பல பேர் திருமணம் தான் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த விநாயகர்னா கேது பவன் சொல்லியாச்சு இல்லையா, லக்கணத்துல கேது இருக்கா அவன் தனியா உட்காந்துருப்பான் சார். லக்கணத்துல யாருக்கெல்லாம் கேது இருக்கோ அவன் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கும் சார், தடை இருக்கும் சார், படிக்கிறதே கஷ்டம் இருக்கும், உடல்ல நோய் நொடி பிணிப்பிடைகள் இருக்கும், யாருக்கிட்டையும் பேச மாட்டான், தனியா நம்ம சொல்லுவோம் என்னப்பா நீ தனியா உட்காந்து. அவன் பார்த்தா லக்னத்துல கேது உட்காந்துருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேது 8ஆம் இடத்துல உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன். 8ங்கிறது ஆயுள் ஸ்தானம். இந்த ஆயுள் ஸ்தானத்துல கேது உட்காரும்போது மரண பயம் வந்துட்டே இருக்கும். நம்ம சொல்லுவோம் என்னப்பா இப்படி பயப்படுறேன்னு. அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள்ல ஏறி போய் கூட பயப்பான், கீழே விழுந்துட்டா என்ன பண்றது. வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா மரணத்தின் கண்டத்தை சந்திச்சுட்டு வந்திருப்பான். 8ஆம் இடத்துல கேது இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். அதே 8ஆம் இடத்துல கேது பாவி கூட சேர்க்கையா 8ஆம் இடத்துல உட்கார்றாரு, 8ஆம் பாவகாதிபதி கூட கேது சேர்ந்து உட்கார்றாருன்னா இவனுக்கு எல்லாமே மரண பயம் கொடுப்பாங்க. மரண பயத்தை கண்ணால கட்டுவாங்க. ஏன்னா ஆயுள் ஸ்தானத்துல கேதுங்கிறது பாத்தீங்கன்னா எதுவுமே நமக்கு வேணாம். இப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து எனக்கு வாழ்க்கையே வேணாம் என்ன பண்ணுவான்னா அந்த வாழ்க்கை மேல வெறுத்து போனாலும் அந்த வாழ்க்கை வேண்டாம். அந்த மாதிரி வெறுப்பு தமிழ நீத்து போகணும்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, அது மாதிரி வெறுப்பை கொடுக்கக்கூடியது கேது. இப்ப அதுக்கு விநாயகருக்கு வழிபாடு செஞ்சு அந்த இது திருப்தி நிவர்த்தி. அந்த வழிபாடு நம்ம விநாயகர் நம்ம கும்பிடும் போது பாத்தீங்கன்னா இந்த கேதுவோட கெடுபல அப்படியே குறையும். பலன் வந்து நம்ம இப்ப சொல்றோம் பாத்தீங்களா 150 கிலோமீட்டர்ல புயல் வீசும், புயல் வந்துகிட்டு இருக்கு சொல்லுவாங்க நியூஸ் எல்லாமே. நம்ம என்ன பண்ணுவோம், முன்னெச்சரிக்கை என்ன பண்றோமா நம்ம செட்டில் ஆயிடும். அப்ப என்ன பண்ணோம், புயல் அடிச்சுட்டு போயிடும், நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அது மாதிரி நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்கிறது நமக்கு காத்து நிக்குமே தவிர முழுமையா எனக்கு மாறிடுமா அவங்களோட கர்ம வினையை பொறுத்து அந்த ஜாதகத்துல அமர்கின்ற நிலையை பொறுத்து. புரியுதுங்களா? இதுல வந்து விநாயகர் வழிபாடுன்னா சங்கடகர சதுர்த்தி முதன்மையான சார். சங்கடகர சதுர்த்தி கதை நம்ம சேனல் ஆடி கொடுத்துருக்கேன். அது பெரிய கதை. ஏன்னா சந்திரன் வந்து சாபம் நீங்கினது சங்கட சதுர்த்தி சொல்லுவோம். சங்கட சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து அந்த விநாயக பகவான் நம்ம வழிபாடு பண்ணும்போது திருமண தடை மட்டும் இல்ல, சில பேருக்கு 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்துல கேது உட்கார்ந்துருப்பார்.
சரி. 5ஆம் இடத்த கேது உட்காரும் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்ல 5ஆம் பாவாதிபதி கூட கேது சேருவார், புரியுதுங்களா? அப்ப இதற்குலாம் கேது சேரும் போது நம்ம IVF IRF போறதை விட இந்த வழிபாடை நம்ம முழுமையா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அங்க கரு தரிக்கிறது வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓ, குழந்தைய பாக்கியத்துக்காக, திருமண தடைக்காக இந்த 7ஆம் இடத்து கூட 2ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல உட்காரும்போது பாத்தீங்கன்னா இந்த திருமண தடைகள் இருக்கும். இப்ப 4ஆம் இடத்துல கேது உட்காந்துக்கானா அங்க அம்மாவுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும், அரிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், நீர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும், கழுத்து முதுகெல்லாம் பிரச்சனை இருக்கும். அப்போ இந்த அவங்க போயிட்டு இந்த விநாயகர் சதுர்த்தி, விநாயகருக்கு வந்து சங்கட சதுர்த்தி அன்னைக்கு அவங்க வந்து விளக்கு போட்டு நல்லா இருக்கும். அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி விரதமும் இருக்கும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விரதம் வந்து விநாயகர் சதுர்த்தி வீடு வழிபாடு பண்ற போது அதெல்லாம் பண்ணும்போது அவங்க இருக்க பிரச்சனை அப்படியே தீரும். இதெல்லாம் விநாயகர் வழிபாடு. இதுல மாசம் நமக்கு வந்து சங்கட சதுர்த்தி வாரத்துல மாசத்துல ஒரு நாள் சங்கட சதுர்த்தி வரும். சரி. ஆனா சதுர்த்திங்கிறது வளர்பிறை தேவையில வந்து திதிகள்ல வர்றது உங்களுக்கு 15 திதி வளரும், 15 திதி தேயும். இதுல வந்து தேய்பிரையா வரும் சங்கட சதுர்த்தி பண்ணுவோம். அந்த மாசம் ஒரு நாள் பண்ணலாம். வருஷத்துக்கு வரக்கூடிய அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவங்க வழிபாடு பண்ணா நல்லா இருப்பாங்க. ஆமா, இது வந்து கேதுவால யாருக்கெல்லாம் தாக்காம இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த வழிபாடு நல்லா இருக்கும். எல்லாரும் பொதுவாக சொல்ல கேது ஞானகாரகம் பாண்டுவாங்க. ஞானம் எப்படிங்க கிடைக்கும்? இப்ப நீங்க சைக்கிள் நல்லா ஓட்டுறீங்கன்னா 10 வாட்டி கீழே விழுந்து கை உடஞ்சி கால உடஞ்ச மாதிரி சைக்கிள் நல்லா ஓட்டுவீங்க. அது வரைக்கும் என்ன பண்ணுவான்? சைக்கிள் தானே. அதுக்கப்புறம் நல்லா ஓட்டுறான் பசு உளுந்து அடிபட்டு ஞானம் கிடைக்குது. ஞானம் சும்மா கிடைச்சிடாது. ஒரு புள்ள வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருதுன்னா அந்த புள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், தூக்கத்தை விட்டுருக்கோம், பசிக்கு சாப்பிட்டு இருக்காது, தூங்காம படிச்சு சாப்பிடாம படிச்சு எல்லாம் எழுதுனாதான் அந்த கஷ்டம் பட்டாதான் அங்க அந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அப்போ கேது என்ன அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் கொடுத்து ஒரு ஞானத்தை கொடுப்போம். அதுதான் அங்க ஞானக்கா. அப்ப இந்த கஷ்டம் எனக்கு வேண்டாம், ஞானம் மட்டும் எனக்கு வேணுங்கும் போது இந்த பிள்ளையார் வழிபாடு வந்து இதுவரையும் ஓகே. கருத்தில் சொன்னீங்க, ஓகே, நல்லா இருக்கு. என்னோட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, வாரக்கிழமைகள்ல விநாயகரை வழிபடுவது எந்த நாள், எந்த டைம்? அது விநாயகரை பொறுத்த வரைக்கும் சார் வாரக்கிழமெல்லாம் இல்ல, அவர் எந்த தினம் வேணாலும் கும்பிடலாம். ஏன்னா இந்த வாரக்கிழமை 7 நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரகங்களை பேஸ் பண்ணி தான் வருது. புரியல? கேதுக்கு யமகண்ட வேலையில அவங்களுக்கு போய் வழிபாடுபட நல்ல விஷயம். இந்த கிழமைன்னு இல்ல, அவருக்கு உகர்ந்தது எருக்கம் பூ ரொம்ப உகர்ந்தது. அருகம்புல் மாலை, அருகம்புல் மாலை, அதே மாதிரி எருக்கம் பூ மாலை ரொம்ப 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 விசேஷமா இருக்கும் அவருக்கு. அதே மாதிரி வந்து இந்த தோஷம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, வெளில இருக்க விநாயகர் சிலை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு ஒரு மண்டலம் இல்லாது ஒரு 48 நாள் அரை மண்டலம் சொல்றோம் பாத்தீங்களா, ஒரு மண்டலம் 108 நாள் கணக்குல வரும். ஸோ அந்த மாதிரி வழிபாடு பண்றது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். முதல் கடவுளை வழிபாடு பண்ணும்போது அவருக்கு வந்து எச்சி தீட்டு ஆகாது. சுத்த பத்தமா அவர் வழிபாடு பண்ணணும். அவரை விநாயகரை வச்சு வழிபாடு பண்ணும்போது அவங்க ரொம்ப 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 அனுகூலமா இருக்கும். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. வேற என்ன செய்யறீங்க? அதான் அருகம்புல்ல இருந்து விசேஷமா எல்லா கோயிலையும் நான் பார்த்திருக்கேன். எல்லா விநாயகர் கோயிலையும் நிறைய அருகம்புல் போட்டு வழிபாடு பண்றாங்க. ஆமா ஆமா, அதோட நன்மைகள் அந்த சொல்லுவாங்க, ஒரு சாணியில ஒரு பிள்ளையரை புடிச்சு வச்சுட்டு அது தலைவர் 2 அருகம்புல்ல சொருகி வச்சுட்டு நம்ம வழிபாடு பண்ணாவே போதும். அவருக்கு அப்பேற்பட்டது. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க சார், கூடுதல் தகவல். ஒரு வீட்டுல வாசல்ல கற்பக விநாயகர் வச்சிருந்தீங்கன்னா போதும், எவ்வளவு பெரிய துஷ்ட சக்தியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தீட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவி ஒரு பாவ ஒரு ஆத்மாவை பின்தொடர்ந்து வந்தாலும் சரி, அந்த வீட்டுக்குள்ள போகாது. கண்டிஷ்டி கூட வீட்டுக்குள்ள போகாது. அவ்வளவு பெரிய மகிமைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த கற்பக விநாயகர் அந்த புகைப்படத்துக்கு உண்டு உண்டு, அவ்வளவு உண்டு. ஆமா, ஓகே சார், நன்றி ஐயா. கருத்து அனைவரும் பிடிச்சிருக்கு. அனைவரும் கருத்து தெரிஞ்சுங்க. மோகன் டிவியை ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.